பஸ்ஸோடைய ஸ்டோரி தெரியுமா? நானே சொல்லியிருக்கேன். ரெட் பஸ்ஸோடைய ஓனர் யாரு, ஃபவுண்டர் யாரு, இப்ப ரெட் பஸ்ஸோட ஓனர் யாரு, ரெட் பஸ்ஸ எந்த கம்பெனி கைப்பற்றிருக்கு, அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நம்மளாம் ஒரு இடியட் அப்படின்னு தெரியும். ஒரு சைனீஸ் பேஸ்டு கம்பெனி அது, சரியா? இது ஏன்றதை நீங்களே பாத்துங்க. அப்ப நாம ஒரு மெட்ராஸ்ல இருந்து ஒரு திருநெல்வேலி போறதுக்கு காசை யாரு கொடுக்குறோம்? சைனீஸ் கொடுக்குறோம். அதுவே நமக்கு தெரியுது. இது எதுக்கு சொல்ற மாதிரி நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நான் பேச விரும்பல. அந்த ஆப் எப்ப கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்றத நீங்க உங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்றேன். அந்த பையன் வந்து ஹைதராபாத்துக்கு போகணும், பெங்களூர்ல இருந்து பஸ் டிக்கெட் கிடைக்கல, தீபாவளியை செலிப்ரேட் பண்ணல, வெக்ஸானா இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, டிராவல் ஏஜென்ட்டை கெஞ்சி இருக்க கூடாதுன்னு அந்த ஆப்பை உருவாக்கினா. அவன் மிகப்பெரிய பணக்காரன். அந்த அந்த ஆப்பை வித்துட்டு போயிட்டான். அதை வாங்கினாங்க. இப்ப நாம டிக்கெட்டை புக் பண்றோம், அந்த காசு அங்க போகுது. இந்த லாஜிக் என்னன்னா, அந்த 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 கம்பெனியோட ஓனர் வந்து டெய்லி அவர் தான் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாரு. அப்படிதான் நீங்க ஒரு டிக்கெட்டை போடும்போது அவர் உங்க காசை முதல்ல வாங்கிட்டு அவர் வந்து சர்ச் பண்றாரு. ஏசி, நான் ஏசி, ஸ்லீப்பர் எல்லாத்தையும் பார்த்து புக் பண்றாரா?